விஜய்கிட்ட போய் ஒன்று விஜய் திமுக கூட்டணிக்கு வர வைக்கணும், இல்லை விஜயை தனித்து இயங்க வைக்கணும். இதுக்காக நியமிக்கப்பட்டவர் தான் ஆதவ் அர்ஜுன். அந்த பிளான்லாம் கரெக்டாக வருதில்ல. இதெல்லாம் நான் 1-1.5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. அதால் ஒன்று அவர் திமுக கூட வரணும், இல்லை தனியாக நின்று நான் தாங்க தனி முதல்வர்னு அவர் சொல்லணும். அவர் தான் மேடையில் சொல்கிறாரு சார், குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கே வந்து விரோதின்னு சொல்கிறார். அவரை நீங்கள் எப்படி திமுக நிறந்த எதிரியும் இல்லை, பகைவரும் இல்லை. இப்போ அண்மையில் அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, எங்களுக்கும் திமுகவுக்கும் ஸ்லைட் டிஃப்ரெண்ட் தான். ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இப்போ என்னை கேட்டால் அதுக்கு எதிரானவங்க நாங்கள் நேர் எதிரா. அவங்க வந்து திராவிட தேசியம், நாங்கள் தமிழ் தேசிய அரசியலில் பேசுகிறோம், தமிழருக்கான அரசியலில் பேசுகிறோம்னு நாங்கள் சொல்லுவோம். அண்ணன் சீமா அதை தான் சொல்லுவார். இல்லை கொஞ்சம் ஒத்து போதுங்க, ஒரு சின்ன வித்தியாசம் தாங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டோம். திமுகவை அழிப்பது எங்களுடைய லட்சியம் இல்லை அப்படின்றார். திமுகவை அழிப்பது என்று சொன்னால் திமுக என்ற கட்சி இல்லை, அது காலப்போக்கில் காணாமல் கூட போகலான்னு வச்சிங்களேன். அந்த சித்தாந்தம் இருக்குல்ல, அந்த சித்தாந்தத்தை நான் அழிப்பது எங்கள் வேலை இல்லைன்னா அப்போ என்ன பிடுங்கிறதுக்கு நீ என்ன பெரிய சித்தாந்தத்தை சொல்ல போகிற? அவங்க சித்தாந்தம் சித்தாந்தம் ஒன்றுனா அப்போ அதுக்கே போட்டு போகிறோம்.